ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வர போகிறது. அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. அந்த ஆசீர்வாதமும் மாற்றமும் உங்களுக்கு வேணும்னா நீங்க பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதமும் மாற்றம் கிடைக்கும். நீங்க எல்லாரும் வரணும், வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். we will have a wonderful meeting together. அதுதான் என்னுடைய ஆசை. ஐயா, உங்களுடைய ஆசையை உங்களுக்கே செய்யறதுக்கு துப்பு இல்லாத ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறீங்க. அதை ஒத்துக்கிறீங்களா? எத்தனையோ டீச்சிங் செஷன்ஸ் நடத்துறோம், முற்றிலும் இலவசமே. இது ஒரு பொய். எதுவுமே ஃப்ரீ கிடையாது. எல்லாத்துலயுமே காசு புடுங்கிட்டு தான் விடுவார். அதுக்கு ப்ரூஃப் போடுறேன். இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. என்ன ஒண்ணுமே நடக்கலையே பாஸ்? புது ஆச்சரியம் உங்களுக்கு நடக்கல. காலம் நல்ல காலம், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. காலம் இது நல்ல காலமா? ஜெர்சன் எடின்பேரோ அவர்களே, ஒரு கான்சர்ட் நடத்துறதுக்கு கூட உங்களுக்கு பணம் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறீங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு மக்களுக்கு சொல்கிறீங்களே, இது என்ன கதை? இதையும் நம்பி ஒரு கூட்டம் மக்கள் வருது பார்த்தீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. என்னோட மடியில நன்மைகள் குவிந்திடுது, சரிந்திடுது, சரிந்து ஓடிடுது. சரிந்து ஓடுதான். ஜெர்சனோட தம்பிய எங்கடா எங்கடா ஒன்னையும் காணோம் அப்படின்னு பார்க்குறாரு. தெளிவாக தெரியுது. லெபனான் கேதரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். லெபனான் கேதுருவை போல வசனம் இருக்கு. ஆனால் அது என்ன செழிப்பு? பணத்திலையா? சரி, அப்படியே வச்சுக்குவோம். ஒரு கான்சர்ட் நடத்த கூட பணம் இல்லாத அளவுக்கு இருக்கிற ஜெர்சன் எடின்பேரோ மக்களுக்கு இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு போலியாக வாக்குறுதி கொடுக்கறது எனக்கு தெரிஞ்ச அளவில் சட்ட ரீதியாகவே ஏமாத்துற 420 ரேஞ்சுக்கு இல்லையா? மத ரீதியாக மக்கள் ஆசை வார்த்தைகள் காட்டி ஏமாத்துறது தப்பே இல்லையா? நாங்க இப்ப எல்லாரும் அலைவ் கான்சர்ட்டுக்கு ஆயத்தமாகி வருகிறோம். நான் ஆயத்தமாகி வருகிறேன். அதற்காக ஜெபித்து வருகிறோம், அதற்காக உபவாசித்து வருகிறோம். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இந்த அலைவ் கான்சர்ட் அநேகருடைய வாழ்வுகளிலே ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வர போகிறது. அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. அந்த ஆசீர்வாதமும் மாற்றமும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதமும் மாற்றம் கிடைக்கும். ஆசீர்வாதம் மாற்றமும் வேண்டாம்னா நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை. இந்த முறை பல அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்க வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அதனால நீங்க குடும்பத்தோட உங்க நண்பர்களோட வந்து நீங்க கலந்து கொண்டு அன்று சாயங்காலம் நாம யாவரும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். வாருங்கள், சேர்ந்து ஒன்றாய் கூடி ஏசப்பாவை ஆராதிப்போம். குடும்பத்தோட நண்பர்களோட வரணுமா? ஒரு டிக்கெட்டு 2500 5000 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 பேர் குடும்பம்னா 25000 வைக்கணும். நண்பர்கள் வேற வந்து என்னத்தை வாங்கணும்? ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் வாங்கிட்டு போகணுமா? சரிதான். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேர், பாஸ்டர் எதற்காக இதற்கு நீங்க இந்த பாசஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, காசு கொடுத்து தான் வரணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்க. அந்த நிறைய பேர்ல கொஞ்சம் பேராவது நம்ம சேனலை பார்த்து கேட்டிருக்க மாட்டாங்க, கட்டாயம் கேட்டிருப்பாங்க. ஆனால் அது நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை விட ஒரு படி மேலே போய் ஒரே ஒருத்தர், நம்ம இவனெல்லாம் தேவ மனிதன் நம்பிட்டு இருந்தோமே, ஆண்டோட வார்த்தை என்னதான் சொல்லுதுன்னு இவன் ஒருத்தன் கத்தினே இருக்கிறானே, என்னதான் இருக்குன்னு எடுத்து படிச்சிருவோமே அப்படின்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்து வசனத்தின் அடிப்படையில் ஜெர்சனை 4 கேள்வி கேட்டால் அதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே எனக்கு இல்லை. கேட்டிருக்க மாட்டீங்க, ஒருத்தர் கேட்டிருக்க மாட்டீங்க. என்னுடைய உண்மையான இருதயம், என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் இலவசமா கொடுத்து எல்லாரும் இலவசமா வந்து கலந்து கொள்ளணும். ஏன்னா எனக்கு இந்த எண்ட் ஆஃப் த டே நீங்க எல்லாரும் வரணும், வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். we will have a wonderful meeting together. அதுதான் என்னுடைய ஆசை. ஐயா, உங்களுடைய ஆசையை உங்களுக்கே செய்யறதுக்கு துப்பு இல்லாத ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறீங்க. அதை ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஆசை ஒரு கான்சர்ட் நடத்தி எல்லாரையும் ஃப்ரீயாக வர வைக்கணும்னு, ஆனால் அதையே உங்களால் செய்ய முடியல. ஆனால் உங்கள் பேச்செல்லாம் வாய் கிளியும், இமயமலை வரைக்கும் போகும்.
ஆண்டவர் உங்களை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் பண்ணுவார், ஈஸ்ட்டில் வெஸ்ட்டில் நார்த்தில் சவுத்தில் எல்லாத்தையும் கொடுப்பார். அங்கேருந்து புறப்பட்டு வருதான் நன்மைகள். ஒரு கான்சர்ட் நடத்துகிற அளவுக்கு கூட உங்களுக்கு நன்மை வரல. இப்படி ஏமாத்துறீங்களே மக்களை. ஆனா எதற்காக இந்த பாசஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க. ஒரு கான்சர்ட் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பல தேவைகள் இருக்கிறது, பல லட்சங்கள் தேவைப்படுகிறது. அப்போ அந்த தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பாசஸ் வச்சாதான் அந்த தேவைகள் சந்திக்கப்பட முடியும். இதுக்கு முன்னாலேயே நம்ம லைவ் கான்சர்ட் நடத்தியிருக்கிறோம், முற்றிலுமே இலவசமாக நடத்தியிருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கான்சர்ட்டுக்குன்னே ஒருத்தங்க வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க, அதனால நம்ம அதை இலவசமாக பண்ண முடிஞ்சது. அது கூட ஒருத்தவங்க அப்படின்னு யாருன்னு சொல்ல முடியாது. சரி, இந்த கான்சர்ட்டுக்கு யாருமே ஸ்பான்சர் பண்ணல, ஸ்பான்சர் மூலமாக உங்களுக்கு பணமே வரலன்னு சொல்கிறீங்களா? அதுக்கான ப்ரூஃப்ஸோட இன்னொரு பதிவில் பார்ப்போம். சரியா? ஸ்பான்சருக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, என்னென்ன ஸ்பான்சர்ஸ் வச்சுருக்கிறீங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுப்பீங்க, அதுக்கு இவங்க என்னென்ன பே பண்ணணும், எவ்வளோ லட்சங்கள் பே பண்ணணும், இந்த மியூசிக் மைண்ட்ஸ் இந்த 4 பெரிய பெரிய பார்ட்னர்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். ஸ்பான்சர் இந்த கிளிப்பையும் திருப்பி கண்டிப்பாக அந்த வீடியோலையும் போடுவோம், அதனால பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த முறை நம்ம இந்த கான்செர்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகத்தான் அந்த பாசஸை வச்சிருக்கிறோம். ஏன்னா மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் வர்ற மற்ற எந்த காரியங்களுக்கும் வருகிற காணிக்கைகளை இதற்கு நம்ம பயன்படுத்த முடியாது. we can't do that and we don't do that. நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கென்று அனுப்புகிறீங்கன்னா அதற்கு மாத்திரமே அதை பயன்படுத்துவோம். இது போய் நீங்கள் குறிப்பிட்ட ஊழியத்துக்குன்னு நீங்கள் கொடுக்குற காசை நீங்கள் வேறு எதுக்குமே, அதாவது எதுக்குன்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவீங்க, அப்படியா? அப்போ உங்களுக்குன்னு சொத்து எதுவுமே இல்லையா? சரி, உங்களுடைய சொகுசுக்காரர் இருக்கிறதா சொல்கிறாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரில. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அது எந்த காணிக்க பணம்? இல்லை சைடில் நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சீங்களா? பாடல்கள்லாம் யூடியூப்பில் போடுறீங்கல்ல, கண்டிப்பாக லேக்ஸ் செலவாகும். சரியா? அந்த காசுலாம் ஜெர்சன் எடின்பரோ சார் இந்தாங்க நீங்கள் பாட்டுக்குன்னு அப்படின்னு மக்கள் கொடுக்குற காணிக்கையை மட்டும்தான் அதுக்கு பயன்படுத்துவீங்களா? சரி, ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு நாள் போட மாட்டீங்கன்ற அளவுக்கு விதவிதமாக போட்டு தள்ளுறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் தம்பி அப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விதவிதமாக. அதுக்கெல்லாம் காசு நீங்கள் ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு நாள் போடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குன்னு கவர் காணிக்க கொடுப்பாங்களா? இல்லை எப்படி அது? சரி, இது இல்லாமல் நீங்கள் வாரம் வாரம் தசமபாகம் காணிக்கன்னு மொத்தமாக காசு வாங்குறீங்களே, அந்த காசு எங்கே போய் கொண்டு போய் டம்ப் பண்ணுறீங்க? உடனே நாங்கள் ஒரு பில்டிங் கட்டுறோம் அதுக்கு டம்ப் பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா, நேற்று தான் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிங்க, முந்தா நேற்று பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி வருஷக்கணக்காக தசமபாகம் காணிக்கன்னு குவிச்சிங்கல்ல, அதை என்ன பண்ணீங்க? எக்ஸாக்டாக எதுக்கு வச்சிங்க? ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கா? ஆப்ஷன்ஸ் இதோ பாருங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க நீங்க நிறைய டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வேலை செய்யலைன்னா இன்னொரு ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. அதனால தான் we are giving you multiple options. அதே போல இங்க இருக்கிறவங்க கார்டு மெஷின் யூஸ் பண்ணனா வெளியில போகிற வழியில இருக்கும். மல்டிபிள் ஆப்ஷன்ல காசு வாங்குறீங்களே, கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி கூட காசு வாங்குறீங்களே, அந்த காசெல்லாம் எவ்வளோ வாரம் எவ்வளோ கலெக்ஷன் வருது? ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு, காட்ட முடியுமா? வாயில் எதையாவது சொன்னால் எல்லாரும் அப்படியே நம்பிடணுமா? நாங்கள் இதுக்குன்னு கொடுத்த காணிக்கை இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டா ஓகேப்பா சூப்பர் நம்பிடணுமா? ஆனப்படினால்தான் இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம பாசஸ் வச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு காசா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, கண்டிப்பாக இல்லை. பாருங்க, வருஷம் முழுசும் எத்தனையோ வர்ஷிப் செஷன்ஸ் பண்றோம், எல்லாம் ஃப்ரீ. எத்தனையோ டீச்சிங் செஷன்ஸ் நடத்துறோம், முற்றிலும் இலவசமே. இது ஒரு பொய். எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாத்துலேயுமே காசு பிடுங்கிட்டு தான் விடுவார். அதுக்கு ப்ரூஃப் இதோ போடுறேன். For the first time இன்றைக்கு தான் முதல் முறை வந்திருப்பீங்கன்னு சொன்னா, we want you to know that we don't want you to feel compelled to give because this is an option, but nevertheless remember God always blesses a generous giver. நீ கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம்னு பொய்யா ஒரு வாக்குறுதியை கொடுத்து பணம் பிடுங்கிறது தான் ஜெர்சனோட வேலை. எல்லா மீட்டிங்லேயும், எல்லா சோகால்டு வர்ஷிப்பு, சோகால்டு ஹீலிங் மீட்டிங்லேயும் இது நடக்கும். மேபி இந்த கான்சர்ட்டில் கூட காணிக்கைக்குன்னு டைம் ஒதுக்கி வாங்கலாம், இல்லை காணிக்கை கொடுக்க விரும்புகிறவங்க நீங்கள் கொடுக்கலான்னு ஒரு டைமை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு போவாங்க. நீ காசு கொடுத்து என்ட்ரி டிக்கெட்டு வாங்கி வந்து அவன்கிட்டையும் காசு வாங்குவாங்க. இதுதான் ஜெர்சனோட வேலை.
One of the easiest way for us to tap into the kingdom blessings is by giving. நாம் கொடுக்கும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே கட்டவிழ்க்கப்படுகிறது. And we make use of this opportunity and I pray that God will bless you. வரவங்கள்ட்டெல்லாம் நீ கொடுக்கும்போது பரலோக ஆசீர்வாதங்களை உனக்கு ஆண்டவர் தருவாருன்னு பொய் சொல்லி பணம் கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒன்றை சொல்லி டிமாண்ட் பண்ணி பணம் வாங்கிறது தான் இந்த ஜெர்சனோட வேலை. இது எப்படின்னா, இது உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நீ அவங்க மக்கள் காசு கொடுக்கறது மக்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, இவருக்கு ஒன்றும் இல்லையா. இப்படி பொய் சொல்லி பணம் வாங்குறது தான் ஜெர்சனோட வேலை. எல்லா மீட்டிங்லையும் இது நடக்கும். இப்போ துணிகரமாக நீ பணம் கொடுத்தாதான் உள்ளே வர முடியும்னு நடத்துகிற மீட்டிங் தான் இது. அலைவ்ன்ற பேரில் ஒரு கான்செப்ட். இப்படி காசு வாங்கி மீட்டிங் நடத்தணுமா? வேதத்தின்படி இது சரியா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆண்டவருடைய சீஷர்கள் ஆண்டவருடைய பணி எப்படி செய்யணும்னு நமக்கு அற்புதமான மாதிரியை காண்பிச்சிருக்காங்க இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல தடம் இருக்கா? சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தாண்டி மற்ற நிருபங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு இல்லையா? அதில் எங்கேயாவது முதல்ல மீட்டிங் நடத்துனாங்கன்னு எங்கேயாவது இருக்கா? அதை பெய்டாக மாற்றினாங்களா? இல்லை மீட்டிங்கில் போய் காணிக்கன்ற பேரில் கையில் காசு பிடுங்கின மாதிரி எங்கேயாவது இருக்கா? தசமபாகம் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? சொல்லுங்கள். இப்போது இந்த மாதிரியான ஓநாய்களை ஃபாலோ பண்ணுற மக்கள்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு துளியும் முக்கியம் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரிக்கிறது ஆண்டவருடைய நெஞ்சில் மிதிக்கிறதுக்கு சமம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னாருன்னே கேட்காம இந்த மாதிரி கோமாளிகள் பின்னாடி சுற்றுறது ஆண்டவருடைய நெஞ்சில் மிதிக்கிறதுக்கு சமமாக இல்லையா? என்னைக்கு மாற போகிறீங்க? என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துகிட்டு ஆண்டவர்கிட்ட ஓட போகிறீங்க? சரி, அடுத்த பதிவில் இன்னும் டீட்டெயில்டாக இந்த கான்செப்ட் பற்றி, ஸ்பான்சர்ஸ் பற்றி, வேற என்ன, பேமெண்ட்டை பற்றி, வேற என்ன, ஜெர்சன் எடின்பரோடைய இயலாமையை பற்றி, ஆனால் ஜெர்சன் எடின்பரோ இயலாமையில் இருந்து மக்கள்கிட்ட என்னென்ன பொய் சொல்கிறாருன்றதை பற்றி தெளிவாக பார்ப்போம்.